வணக்கம். ஜோதிடவலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். சனி பகவான் பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு. சனி பகவான் இதுவரை கும்பராசியிலே பிரவேசித்து 6/3/2026 காலை 8:26க்கு மீன ராசியிலே பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசி பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும். இதுவரை 7ஆம் இடமான மகரத்தில் சனி பகவான் சஞ்சரித்திருக்கின்ற பொழுது கண்டக சனியை கொடுத்தார். இந்த கண்டக சனி என்பது குடும்பத்தை பாதிக்கும். கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். 2.5 ஆண்டுக்கு பிறகு கும்பத்திலே செல்லுகின்ற பொழுது சனி பகவான் அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கும் என்பார்கள். அஷ்டம சனி ஆட்டி படைக்கும். இந்த அஷ்டமத்து சனியிலே மிக அவஸ்தைகள், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, கொடுத்தால் வரவில்லை, வாங்கியது கொடுக்க முடியவில்லை, மற்றவர்கள் ஒரு மாதிரியான ஒரு பேச்சு, இப்படியெல்லாம் நாம் கேட்டு அவஸ்தைப்பட்டு நம்முடைய மன உளைச்சலுக்கே ஆளாகினது. இந்த 5 ஆண்டு காலம் கடகராசிக்காரர்களை இவ்வளவுதான் புரட்டி போட்டது என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாதிப்பை, மன பாதிப்பும் பண பாதிப்பையும் இதையெல்லாம் கொடுத்து உடல் பாதிப்பு, இதற்கெல்லாம் செலவிட்டு வீண் செலவு, இதையெல்லாம் சந்தித்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சியால் கொஞ்சம் விடுபட்டு சந்தோஷம் அடையலாம். உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் பார்வையாக கடகக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், சுக்கிரன் வீடாக இருப்பதால் பரவாயில்லை என்ற ஒரு நிலையை கொடுக்கும். சனிக்கு 7ஆம் இடமான கடகத்திற்கு 3ஆம் இடம் கன்னியை பார்க்கின்ற பொழுது சில முயற்சிகள் தடைபடும். அதன் பிறகு 6ஆம் இடமான சனி பகவான் 10ஆம் பார்வையிலே தனுசை பார்க்கின்ற பொழுது ருணங்கள் போன்றதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார். ஆகையினால் 9ஆம் இடம் சென்ற காரணத்தினால் இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நமக்கு ஒரு நல்லதை செய்வார் என்பதுதான் இந்த தருணத்திலே நாம் நினைக்க வேண்டும். இருந்தாலும் இதுவரை இதற்கு ஒரு பரிகாரமாக வழிபாடு செய்யுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள். தினமும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்குங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்தால் ஆன்மீகத்தின் வழியாக செல்லுகின்ற பொழுது இந்த கிரகங்கள் நமக்கு கொஞ்சம் சாதகமான முறையிலே நம்மை கொண்டு செல்லும். ஆகையினால் கடகராசி அன்பர்களே, கலங்க வேண்டாம். கவலைகள் முடிந்துவிட்டது. உங்களுடைய நிலை இன்னும் மேம்படக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறது. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.